Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்கள் அமைக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரட்டனை கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்களை ஸ்டாலின் அரசு தரம் பிரித்து பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னைக்கு வெள்ளம் வந்தால் 6,000 ரூபாய், விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் 2,000 ரூபாய் வழங்கி பாரபட்சம் காட்டுகிறது என கடுமையாக சாடினார். இந்நிகழ்வில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களிடத்தில் இந்த ஆட்சியில் இருக்கிற தவறுகளையும் செய்ய தவறிய பணிகளையும் வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்ந்து போச்சு, எல்லா விதத்துலையும் இந்த மக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா விதத்தில் கேட்டால் 1000 ரூபா கொடுத்துட்டேன், இலவசம் வந்து 2 கொடுத்துட்டா போதுமா? 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா வீடு கட்ட முடியுமா, பசங்களை படிக்க வைக்க முடியுமா, இல்லை வேலை வச்சிடுமா? 1000 ரூபா ஒரு நாளைக்கு தாங்குமா? ஒரு சினிமாவுக்கு போய் வந்தால் முடிஞ்சு போச்சு, இல்லை வீட்டுக்காரன் வாங்கிட்டு டாஸ்மாக் போய் வந்தால் முடிஞ்சு போச்சு. 1000 ரூபாய் அந்த பஸ்ஸில் போகிறதோட அந்த மானங்கட்ட பஸ்ஸில் போய் அவங்க திட்டுவாங்க, பேசுகிற பேச்சு கேட்டுருங்க. இது கேட்டால் இதை 2 இதை சொல்லிவிட்டு இதையே சொல்லிட்டு 4 வருஷமாக ஓடிச்சிட்டாங்க. கேட்டால் 1000 ரூபா கொடுத்தேன், இலவசம் ஓட்டு, இதையே சொல்கிறாங்க. எந்த இதுவும் கிடையாது. படிக்கிற பசங்களுக்கு அம்மா கொண்டாந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. லேப்டாப் இல்லை, ஸ்கூலில் புது கட்டணம் கிடையாது, ஆசிரியர்கள் நியமனம் புது வாத்தியார் போகிறது இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த விஷயமும் கிடையாது. நாளைக்கு தாங்க நிறுத்திட்டாங்க. இப்படி பல விஷயங்களை இந்த புயல் வந்து டிசம்பர் மாதம் புயல் வந்து மெட்ராஸில் 6,000 ரூபா கொடுக்குறோம். மெட்ராஸில் புயல் வந்து 6,000. எங்கள் ரெட்டையில் வந்தால் மட்டும் என்ன 2,000 ரூபா? 2,000 ரூபா வந்தது எல்லாருக்கும் பாதி கொடுத்தா பாதி கொடுக்கல. ஏன் மெட்ராஸில் இருக்கிற மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிறந்தாங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கலையா? அவனுக்கு மட்டும் 6,000, நமக்கு மட்டும் 2,000. நம்ம என்ன 2,000 தர குடிமக்கள்னா அவனுக்கு மட்டும் 2 ஓட்டு, உங்களுக்கு 1 ஓட்டா? இது மக்களை தரம் பிரித்து பார்க்குறது.